பூபாலன், கொச்சி புறப்பட்ட விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சென்னை உள்நாட்டு விமான நிலையமான காமராஜர் உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 6:30 மணிக்கு கேரள மாநிலம் கொச்சிக்கு செல்லும் ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் விமானமானது 147 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் என 155 பேருடன் புறப்பட்டு சென்றது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த பொழுது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனை கண்டுபிடித்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் விமானத்தை உடனடியாக சென்னைக்கு திருப்பி கொண்டு வந்து தரையிறக்குமாறு அறிவுறுத்தினர். இதனை அடுத்து ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று காலை 7:15 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு திருப்பி வந்து பத்திரமாக தரையிறங்கப்பட்டது. பயணிகள் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டு இருந்தனர். விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி பழுதை சரிபார்க்கும் இயந்திரங்களை சரிபார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விமானம் பழுது பார்க்கப்பட்டு தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருந்த நிலையில் இதனால் கொச்சி செல்ல வேண்டிய 147 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டு இருக்கின்றனர். விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறானது விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கையால் விமானம் பெரும் ஆபத்தில் இருந்து தப்பித்த 155 பேர் உயிரும் தப்பித்தது. இதனிடையே விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் காலையிலேயே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. ராம்குமார். பூபாலன், தகவலுக்கு நன்றி.